ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான கேரளா ஸ்டைல் அவியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கடலை எண்ணெய் வேறு எந்த ஆயிலும் சேர்க்கலை, தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து என்கிட்ட இருக்க காய்கறிலாம் நான் எடுத்திருக்கேன். பீன்ஸ், சௌச்சௌ, கத்திரிக்காய், கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு. இங்கே வேறு எதுவும் காய் இருந்தால் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் பீன்ஸ் தான் நமக்கு வந்து சீக்கிரம் வேகாது, அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா நம்ம சீக்கிரம் வதங்கும், நமக்கு காயும் சீக்கிரம் வேகும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். அதில் சீக்கிரம் நமக்கு வந்து வெந்துடும். பீன்ஸு உரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மற்ற காய் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் நமக்கு வந்து சீக்கிரம் வேகிறது, அதனால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, சௌச்சௌ, கத்திரிக்காய், கேரட்லாம் கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு வெந்துடும். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு உப்பு கொஞ்சமாக, இது தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா பக்கமும் உப்பு சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தனியாக மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டு இந்த பேஸ்ட் வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். அவ்வளோதான். காரத்துக்கு 3 பச்சை மிளகா, ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதான். இது வந்து நம்ம நேவாக அரைக்காமல் தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. தண்ணி இல்லை பாருங்கள், கொஞ்சம் கூட. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டால் நமக்கு காயெல்லாம் தண்ணி எல்லாம் போயிடும், காயும் வெந்துடும். பாருங்கள், எல்லா காயும் கேரட்டு, பீன்ஸு எல்லாம் நமக்கு வந்து வெந்துருச்சு. நமக்கு இந்த அளவுக்கு கொரன்னு நமக்கு தான் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம வந்து இந்த காயோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட நம்ம ஊற்றக்கூடாது, அப்போ தான் நமக்கு வந்து கெட்டியாக வரும். நமக்கு கடைசியாக வந்து கெட்டியான தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ரெடி ஆச்சு சுவையான அவியல். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.